शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 349வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த திருநாமம் பிரத்யும்னன் என்பது. இதுவரை பிரத்யும்னன் என்று கண்ணனுடைய பையனுக்கு பெயர்னு சொல்லி அதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் சொல்லிவிட்டு இப்போ கடைசியில் பிரத்யும்னனே அவனுக்கு பெயர் சொல்லிட்டியப்பா அப்படின்னு குழம்ப வேண்டாம். பிரத்யும்னன் என்கிற பெயர் எப்படி வருதுன்னு பார்த்தா அதிசயப்படுவேன். தியும்னம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் ஒரு வேர்டு. தியும்னம்னா பராக்கிரமம், அதாவது இன்னொருத்தர் மீது நமது இன்ஃப்ளூயன்ஸ். அந்த பராக்கிரமம் ரொம்ப உயர்ந்த நிலையில் ஆற்றிருக்கோ எனக்கு பிரத்யும்னன்னு பெயர். பிரசஸ்தமான பராக்கிரமத்தை உடையவன் பிரத்யும்னன். எம்பெருமானே பரவாசுதேவனாக இருந்து சங்கர்ஷனாக மாறுகிறான். அவரிடமிருந்து சங்கர்ஷணமூர்த்தி தோன்றுகிறதுன்னு சொல்வார்கள் ஆகமத்தில். அதுக்கு அர்த்தம் என்ன? அவனே பரவாசுதேவ பிரபு சங்கர்ஷனாக வடிவெடுக்கிறான். அந்த சங்கர்ஷனாக வடிவெடுத்தப்புறம் பிரத்யும்னாக வடிவமெடுக்கிறான். அந்த பிரத்யும்னாக வடிவமெடுத்த பிற்பாடு அனிருத்தனாக வடிவமெடுக்கிறான். இப்படி பரவாசுதேவன் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களோடு கூட காட்சி தருகிறான். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு, ஒவ்வொரு தன்மைகள் உண்டு, ஒரு செயல்பாடு உண்டு. இதையெல்லாம் ஆகம சாஸ்திரங்கள் விரிவாக சொல்கின்றன. இந்த பாஞ்சராத்திர மதத்தையே வைகானசமும் சொல்கிறது. இதை இந்த பாஞ்சராத்திர மதத்திலேயே இருப்பவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியவன் எம்பெருமான் சாத்வத மூர்த்தியான கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில். அது சங்கர்ஷனாகிற வடிவத்தினாலே பிரச்சாரம் பண்ணினான். சாத்வதம் விதிமாஸ்தாயனும் அதில் கண்ணபிரானுக்கு என்னென்ன வடிவம் சொல்லியிருக்கோ பரவாசுதேவனுக்கு அதையெல்லாம் பிள்ளை, பேரன், அண்ணன் என்று குடும்பமாக காண்பிச்சான். எல்லாம் குடும்ப அரசியலுங்கிறாங்களே, இது ஒரு பெருமாளே குடும்ப அரசியல் தான் பண்ணுறார். அவரே பிரத்யும்னன் சங்கர்ஷனாக இருக்கார், பிரத்யும்னாக இருக்கார், அனிருத்தனாக இருக்கார். இந்த மூர்த்திகளோடு கூட பகவானை நாம் சேவிக்கக்கூடிய திருத்தலங்களும் இருக்கின்றன. பிரசித்தமான வைகானச திருத்தலம் நம்ம மெரினா பீச்சுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய
வெங்கடகிருஷ்ணனுடைய திருத்தலம் திருவல்லிக்கேணி. அங்கே சென்றால் நீங்கள் சங்கரஷ்ண பிரத்யும்ன எழுந்தர்களை சேவிக்கலாம், பெருமாளோடு கூட வாசுதேவனோடு கூட. நமது நாச்சியார்கள் என்ன, நமது நாச்சியார்கள் அங்கே நமக்கு தீர்த்த மரியாதை இருக்குது, பெரிய பாக்கியம், அத்தியாபக கைங்கரியம். அந்த நாச்சியார் கோயிலிலும் பெருமான் வாசுதேவனாக இருக்கான். இந்த பக்கம் இடதுகை பக்கத்தில், வலதுகை பக்கத்தில் சங்கரஷ்ண மூர்த்தியோட குட்டி கலப்பையோடு பகவான் காட்சி தருகிறான். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் என்று உருவெடுக்கிறான். அதனால் பிரத்யும்னன் என்கிற பெயரும் அவனுக்கே ஒரு வடிவத்தில் உண்டு. அதனால் நாரத பகவானுக்கு அது ஞாபகம் வந்துடுத்து. அதனால் பிரத்யும்னன் என்ற பெயர் அவனுக்கு உண்டு என்று வசிட்டருக்கு சொல்கிறார். அதாவது பகவானே பிரத்யும்ன மூர்த்தியாக வருகிறான் என்ற அடிப்படையிலே பகவானுக்கு பிரத்யும்னன், பகவானே பிரத்யும்னனாகிய மன்மதனாக வருகிறான். ஆத்மாவை புத்திரநாமாசி என்று வேதம். ஒரு அப்பா தானே பிள்ளையாக வருகிறார். அதனால் பிரத்யும்னனாக வருகிறோம். மகாபராக்கிரமம். மன்மதனை ஜெயித்தவர்கள் யாரேதும் உண்டோ? நான் இருக்கிறேனே அப்படின்னார். யாரு? நம்ம கபாலீஸ்வரர். பரமசிவன் நான் மன்மதனை எரிச்சுட்டேன்னா, மன்மதனை எரித்தேறிபடியே மன்மதை ஜெயிக்கலை. அதுன்னு அப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஆமாம். அப்புறம் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டார். பார்வதியை கல்யாணம் பண்ண உடனே என்ன பண்ணிட்டார்? பார்வதிக்கு நமக்கு பிரிவு வரக்கூடாதுன்னு பாதி அர்த்தநாரீஸ்வரா உடம்புலேயே வச்சு விட்டார். இப்போ மன்மதன் வெற்றி பெற்றானா பரமதன் வெற்றி பெற்றாரா? என்னாச்சு? பார்வதியை விட்டு பிரிய முடியாதுன்னு பாதி உடம்புலேயே மனைவி. எல்லாரும் பாதி உடம்பு மனைவி வச்சுன்னு ஆஃபீஸ் போனால் எப்படி இருக்கும்? என் மனைவியை விட்டு பிரிய மாட்டேன்னு. அப்படி பரமசிவன் அர்த்தநாரீஸ்வரனாக வரதுரத்தையா வாமோபாக சிவசிய விவர்த்ததே என்று தன்னுடைய எடப்பாகமே ஒரு பார்வதி தேவியாக இருக்கும்படியான அளவு நெருங்கிட்டான். மன்மதனை ஜெயிச்சவன் என்ற வேலையா இது? மதன கதனைகி நக்கிஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயா. அந்த மன்மதன்கிட்ட தோற்காதவர்களே கிடையாது. ராமானுஜருடைய திருவடியில் ஈடுபட்டவர்கள் தான் தப்பிக்க முடியுங்கிறார் சுவாமி தேசிகன். தப்பித்தார்கள். அப்படி இந்த மன்மதன் படுத்துகிற பாடு உண்மையிலேயே அவன் பராக்கிரமம் வசதி. அவன் பிரத்யும்னதை நன்கு காண்பிச்சான். எப்படி காண்பிச்சான்னா, பரமசிவனையும் பார்வதியும் ஒன்றா இணைச்சி வச்சுட்டான். பவபூதி என்கிற கவி இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொன்னான். பார்வதியின் மார்பகம் அதனுடைய நுனியில் பரமசிவனை அணைத்ததுனால விபூதி பட்டிருக்கு. அந்த கவி சொல்கிறான் பாருங்க, கவிங்கன் கல்ல பாருங்கள். அதை பார்த்தால் பார்வதியின் மார்பகம் புன்முறுவல் பூப்பது போன்ற வெளுத்திருக்கொள்ளியும். எதற்காக பார்வதியின் மார்பகம் புன்முறுவல் பூக்கிறதுன்னா, இப்போ கட்டி அணைச்சிட்டாரு இவர் தான்யா நான் தபஸ் பண்ணுறேன் மன்மதன் இருக்கிறேன்னு உட்கார்ந்துருந்தார். இப்போ அவர் நிலையை பார்த்தீங்களா? அவருடைய விபூதி என்னுடைய மார்பகத்தில் பட்டு கிடக்கிறது என்று பரமசிவனை பார்த்து கொஞ்சம் பார்வதி தேவி பெருமிதப்பட முடியாத நிலை உண்டுன்னு சொல்கிறான். கிரிஜாயா ஸ்தனோ வந்தே பவபூதி சிதானனோ தபஸ்வி காங்கதோ அவஸ்தாம் இதி ஸ்மேரானனோ இவ என்ற இந்த கவியின் ஸ்லோகம். அதிலே பவபூதி சிதானனோ என்ற தொடர் இருக்கு. பவன்னா சிவபெருமான். சிவபெருமானுடைய விபூதியினால தன்னுடைய நுனியிலே தடவப்பட்ட பார்வதியின் மார்பகங்கள் புன்முறுவல் பூப்பது போல உள்ளன என்று அவன் உத்பிரேட்சை பண்ணுறான், தற்குறிப்பேற்றம் சொல்கிறான். அந்த பவபூதிங்கிற தொடரை அவன் பயன்படுத்தினாலும் பவபூதினே பேர் வந்துடுச்சு. இப்படி பரமசிவனையும் ஜெயித்தான் மன்மதன். எனவே பிரத்யும்னன் என்று அவன் பெயர் போக்கே. அந்த மன்மதனுக்கும் பகவானே அந்தர்யாமி ஆகினாலே பிரத்யும்னன் என்று பெயர். அதனால் பகவானுடைய அவதாரமே பிரத்யும்னன் என்று ஒன்று. பகவானே பிள்ளையே பிரத்யும்னன் ஆகினால பிள்ளை தான் அப்பா என்ற அடிப்படையில் பிரத்யும்னன் சொல்லலாம். அல்லது பிரத்யும்னனுடைய அந்தர்யாமையாக உள்ளே இருந்து பிரத்யும்னனை இயக்குவதால் பிரத்யும்னன் என்றும் சொல்லலாம். இப்படி மூன்று அடிப்படையில் பிரத்யும்னன் என்ற திருநாமத்தை ரசிக்கிறார் நாரத பகவான். அதை வசிஷ்டருக்கு சொல்கிறார். அதுதான் 349வது திருநாமமாக அமைகிறது.
அன்பர்களே, இதற்கான வடமொழி வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை கேளுங்க. द्युम्नं पराक्रमयिति प्रथिता वदन्ति नैघण्टुकाः तत्र तु मन्मथस्य पराक्रमः स्वयमिति प्रशस्तः प्रद्युम्न आत्मेति च तस्य देवः. ஆகையினால 3 அடிப்படையினால் பிரத்யும்னன் என்ற திருநாமம் நமது திருவேங்கடமுடியானுக்கு வருகிறது. உயர்ந்த பராக்கிரமத்தை உடையவன் என்ற காரண பெயர்னால பிரத்யும்னன். பிரத்யும்னன் என்கிற மன்மதனுடைய மறுவடிவத்தை உடையவனை தன் குழந்தையாக கொண்டிருப்பதனால பிள்ளையே தாப்பா என்கிற அடிப்படையில் பிரத்யும்னன். அது மட்டுமில்ல, பிரத்யும்னனை உள்ளே இருந்து இயக்கக்கூடியவனாகினால உலகத்தில் உள்ள எந்த சொல்லுமே நாராயணத்தான் சொல்லும். இது ரொம்ப உயர்ந்த விஷயம். இப்போது என்னை பார்த்து கருணாகரன் சொல்கிறீங்க நீங்கள். கருணாகரன் எனக்கு யார் கருணாகரன்? இந்த உடம்பா, இந்த தலையா, இந்த மண்டையா? இதெல்லாம் என் உடலிலே ஒரு அவயவங்கள். ஏன்னா கருணாகரங்கிற வேறு யாரோ, ஏன்னா அவருடைய உடல் இது. அதனால் கருணாகரன் இந்த உடம்பை வைத்து உடம்பிலே உள்ள இருக்கிற ஆத்மாவை சொல்லுது போல பிரத்யும்னன் என்கிற மன்மதனை வைத்து அவனுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மாவை இன்னும் நாராயணனையும் சொல்லலாம். அதில் பிரத்யும்னன் என்ற பெயர் நாராயணனுக்கு உரியதான். உலகத்தில் எல்லா சொற்களுமே இந்த அடிப்படையில் நாராயணன் திருணமாக வேண்டும். ஆகையினால இது 3த்தையும் கலந்து உயர்ந்த வேதாந்த கோட்பாட்டோடு இந்த பிரத்யும்னன் திருநாமத்தை நாரத பகவான் இட்டு ரசித்து வசிட்டருக்கு சொல்கிறார். இதற்கு தமிழ் கேளுங்கள். தானே மகனாகும் என்ற மறையார் தானே அவனை உடல் மிசை உயிராக உயிர்ப்பான் என்பதனால் எம்பெருமானும் பிரத்யும்ன பேரானான். ஆமே. இப்படி எம்பெருமான் நம்மை உள்ளிருந்து நல்ல வழியில் இயக்குவதற்கு ஜபியுங்கள். பிரத்யும்னாய நமஹ, நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.